Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. சார் இந்த சல்யூட் எல்லாம் இருக்கட்டும். கன் எங்கயா? நல்லா கேளுங்க சார். இதான் கன்னை ஹேண்ட் ஓவர் பண்ற ஃபார்ம். கன்னை கொடுத்துட்டு இதுல சைன் பண்ணு. என்ன அமைதியா இருக்க? அது வந்து சார் சார்னா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி மேல கேஸ் போட்டதுக்காக அந்த கண்ணாயத்தை போட்டு அடி அடி நடிச்சிருக்க. ஏன்னு கேட்க வந்த இவரை நடு ரோட்ல பப்ளிக் பாக்குற மாதிரி நெத்தியில கண்ணை வச்சிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சார் அந்த கண்ணாயிரம் தான் வேணும்னே எங்க மேல காரை மோத வந்தான். அவன் தான் இன்ஸ்டிகேட் பண்ணான். இந்த ஆளு வளர்றான் சார். நான்சென்ஸ், ஜஸ்ட் நான்சென்ஸ். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் விக்ரம். நான்சென்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? அதுக்கு கண்ணை ஏன் எடுத்து காட்டுன? சொல்லியா? யோ, அந்தால பார்த்தா என்ன அர்த்தம்? விக்ரம் நடு ரோட்ல கன் எடுத்து நெத்தியில வைக்கிறாரு. நாளைக்கு விசாரிக்க போனா சுட்டாலும் சுற்றுவான் போலன்றாரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சாரி விக்ரம், இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னால எனக்கு தான் கெட்ட பேரு. சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், முதல்ல கண்ணை குடியா. யோ, என்ன பேசாம நிக்கிற? கண்ணை குடியா. இல்ல சார், அது சாரி கண்ணைய மாமனார் வீட்டுல தான் வச்சிருந்தேன். பட் அது மிஸ்ஸிங். ஐயோ யோ, என்னையா சொல்ற? கண்ணை காணுன்ற? சார் நல்லா தேடி பார்த்துட்டோம் சார். கண்ணு கிடைக்கல சார். பிளாடி இடியட்ஸ். யோ, என்ன விக்ரம் என்கிட்ட விளையாட்டு காட்டுறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இவ்ளோ கேர்லெஸ்ஸா கண்ணை காணுன்ற? இதை நான் நம்பணுமா? உண்மையை சொல்லு, கன் எங்க வச்சிருக்க? என்ன டபுள் கேம் விளையாடுறியா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா சார்? டபுள் கேம்லாம். ஏய், உன் கோவத்தை பத்தி தெரிஞ்சுதான் கேக்குறேன். இவ்வளவு அசால்ட்டா சொல்ற கன் மிஸ் ஆயிடுச்சுன்னு? மை காட், ஹவ் பிளடி irresponsible you are. சார், எனக்கு சுத்தமா புரியல சார். ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிறவரு துப்பாக்கியை தொலைச்சா என்ன ஆகும்னு சாருக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சே இப்படி சொல்றாருன்னா சார், சத்தியமா சொல்றேன் சார், இது பெரிய ரிஸ்க்ல தான் சார் போய் முடியும். சார், இன்னும் சொல்ல போனா எவனாவது ஒரு அக்யூஸ்ட் கையில கன்னு சிக்கி அவன் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்கே அது பெரிய இஷ்யூவா மாறிடும் சார். மீடியா பத்திரிகையில போட்டு சார் உங்களை தான் சார் கேட்பாங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. விக்ரம், I'll give you 24 hours time. கன் என் டேபிளுக்கு வந்தாகணும். இல்ல உன்னை டிஸ்மிஸ் பண்ற தவிர எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. Yeah, I may arrest you also. Be careful. சார் என்ன சார், என்னதெல்லாம்? என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. Just do what I say. Go. சார், நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால விக்ரம் பயந்துருப்பார் சார். கண்டிப்பா கன்னு வந்திருப்பாருங்களா? யோ, என்ன டென்ஷன் ஆகாத. நீயும் கிளம்பு. சார், என்னையாது சார்? என்ன சார் இப்ப நம்ம என்ன சார் பண்றது? ஒன்னும் புரியலையா? ஏதோ கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கு. இங்க பிரச்சனையே அவன் சார நல்லா ஏத்தி விட்டுருக்கான். அதான். ஏய் விக்ரம், ஏதாச்சும் தொலைஞ்சா அப்பாவி ஜனங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்ப போலீஸே அந்த துப்பாக்கி தொலைச்சிட்டா கோபால் என்ன பண்ண போறீங்க? கோபால் என்ன பண்ண போறீங்க? 24 மணி நேரத்துல கண்ணை ஒப்படைக்கணும்னு கமிஷனர் சொல்லியிருக்காரு. இப்பவே 10 நிமிஷம் போயிடுச்சு. துப்பாக்கி கோவிந்தா கோவிந்தா டிஸ்மிஸல் ஆவோ. சோ இது எல்லாம் இவன் வேலைதான். நீங்க உங்க வேலையை பார்க்கலனாலும்
நான் என் வேலையை பார்க்கணும்ல விக்ரம். ஐயோ, நீ பண்ண இந்த வேலைய எவிடன்ஸோட நான் கண்டுபிடிக்கத்தான் போறேன். அதுக்கப்புறம் அவனே நீ என்ன விடுங்க சார், நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல. இதுகிட்ட பேசிட்டு எதுக்கு டைம் வாங்க வேஸ்ட் சார். பண்ணணும்? சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, கண் வச்சதடா, தப்பா போனதடா. ஏமா எனக்கு ஒன்னும் புரியல. வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, அது எங்க இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை மாப்பிள்ள அவங்க வீட்லயே விட்டு வந்திருப்பாரோ? இல்லப்பா, அவர் தான் சொல்றாருல்ல இங்க பீரோல தான் வச்சேன்னு. அப்புறம் எங்க தாமா போயிருக்கோம்? இப்ப இந்த கமிஷனர் வேற என்ன சொல்லிருக்காருன்னு தெரியலையே. அப்பா, விக்ரம் வந்துட்டாரு. விக்ரம், விக்ரம், ஏன் முகம்லாம் வாடி இருக்கு? சுபாஷ், கமிஷனர் என்ன சொன்னாரு? 24 hours டைம் கொடுத்துருக்காரு. கன்னு ஒப்படைக்கலனா பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சாரை சஸ்பெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேடம். ஐயோ, மாப்பிள்ள ஏன் இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை என்னன்னா, என் கண்ணு வேற யார் கையிலயாவது மாட்டி அவன் அதை யூஸ் பண்ணி தொலைச்சிட்டானா அதான் இருக்கிறதுலே பெரிய சிக்கலாயிரும். அதான் பாக்குறேன். மாப்பிள்ள என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா சார், கன்னு கிடைக்கலாம் பெரிய பிரச்சனை வரும் சார். மாப்பிள்ள நாங்க 2 பேரும் நீங்க போனதுக்கு அப்புறம் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல மாப்பிள்ள. இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு வீட்டுல சண்டை நடந்தது. இங்க வந்தோம், வந்து ரூமுக்கு போனோம். அங்க கபட்ல நான் தான் கண்ணை வச்சேன். எனக்கு தான் நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் தூங்க போயிட்டோம் இல்லையா? அது ஒரு நிமிஷம். விக்ரம், என்னம்மா எங்க போறாரு? விக்ரம். விக்ரம், விக்ரம், என்ன விக்ரம்? இனியா பாக்கு பாக்கு. மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? மாமா பாக்கு உங்களோட மாப்பிள்ள எனக்கு அந்த பழக்கெல்லாம் கிடையாது இல்ல. மாப்பிள்ள. அதான். தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு இல்ல வரும்போது மாப்பிள்ள, அப்படி யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல மாப்பிள்ள. விக்ரம், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெரும்பாலும் வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. சார், இது எதுவும் தப்பா இருக்கு சார். யா, நமக்கு தெரியாம வேற யாராவது இங்க வந்திருப்பாங்களா? சார் அது கொடுங்களேன். சார் கன்னு கிடைச்சிரும். என்ன சொல்ற? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.